நடுக்கடலில் கப்பல்களில் எரிபொருள் நிரப்பும் பிரம்மாண்டமான INS தீபக் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் கட்டப்பட்ட INS தீபக் இந்திய கடற்படையில் முறைப்படி சேர்க்கப்பட்டது. மும்பையில் நடந்த விழாவில் இந்த கப்பலை இந்திய ராணுவ அமைச்சர் AK அந்தோணி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். விழாவில் கடற்படையின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கப்பலில் பொருத்தப்பட்ட கப்பலின் பெயர் பலகையை திறந்து வைத்து கப்பலில் தேசிய கொடியை அமைச்சர் அந்தோணி ஏற்றி வைத்தார். இந்த கப்பலை தொடர்ந்து இவ்வாண்டில் மேலும் பல கப்பல்கள் கடற்படையில் சேர்க்க உள்ளதாக அப்போது அமைச்சர் அந்தோணி கூறினார். I am sure 2011 is going to be a milestone in the history of Indian Navy. You will get there will be more launches, more commissioning and more acquisition. Government will provide whatever you want to strengthen the maritime security of our country. மொத்தம் 175 மீட்டர் நீளமும் 25 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பிரம்மாண்டமான கப்பல் பின்கான்டைரி என்ற இத்தாலி நிறுவனத்தால் கட்டப்பட்டது. இதன் மூலம் 15,450 டன் திரவ எரிபொருளும் மேல் தளத்தில் 16 சரக்கு பெட்டகங்களையும் ஏற்றிச் செல்ல முடியும். இந்த கப்பலில் பல்வேறு ரகங்களைச் சேர்ந்த ஹெலிகாப்டர்கள் இறங்கி பறந்து செல்லவும் முடியும்.